ஓம் சாந்தி. முரளி தேதி 4/7/2026. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஞானக்கடல் தந்தை உங்களுக்கு ஞானத்தின் 3ஆம் கண்ணை கொடுக்க வந்துள்ளார். அதன் மூலம் ஆத்மாவின் ஜோதி ஏற்றப்படுகிறது. கேள்வி: தந்தை செய்பவர் மற்றும் செய்விப்பவர் என ஏன் சொல்லப்படுகின்றார்? அவர் என்ன செய்கின்றார்? எதை செய்விக்கின்றார்? பதில்: பாபா கூறுகின்றார், நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு முரளி சொல்லக்கூடிய காரியம் செய்கின்றேன். முரளி சொல்லி மந்திரத்தை கொடுத்து உங்களை தகுதி வாய்ந்தவர்களாக ஆக்கி மற்றும் உங்கள் மூலமாக ஸ்வர்க்கத்தின் திறப்பு விழா செய்விக்கிறேன். நீங்கள் தூதுவர்களாகி அனைவருக்கும் செய்தி கொடுக்கிறீர்கள். நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு வழி கொடுக்கிறேன். இதுவே எனது கருணை மற்றும் ஆசிர்வாதம் ஆகும். பாடல்: அதிகாலையில் இன்று யார் வந்தது? ஓம் சாந்தி. குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். குழந்தைகளாகிய நம்மை அதிகாலையில் எழுப்புவதற்கு யார் வந்தது? 3ஆம் கண் முற்றிலுமாக திறந்துவிட்டது. ஞானக்கடல் பரம்பிதா பரமாத்மாவின் மூலம் நம்முடைய 3ஆவது கண் திறந்துவிட்டது. தந்தை ஜோதி ஏற்றக்கூடியவர் என சொல்லவும் செய்கின்றனர். ஆனால் அவர் தந்தை என்பதை யாரும் அறியவில்லை. பிரம்ம சமாஜத்தை சேர்ந்தவர்கள் சொல்கின்றார்கள், அவர் தீபம், அதாவது ஒளி, ஜோதியாக இருப்பவர். கோவிலில் எப்பொழுதும் அவர்கள் ஜோதியை தான் ஏற்றுகின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் பரமாத்மா ஜோதி சொரூபம் என ஏற்றுக்கொள்கின்றனர். ஆகையால் அங்கே கோவிலில் தீபத்தை ஏற்றியபடி இருக்கின்றனர். இப்போது இந்த தந்தை தீக்குச்சியின் மூலம் தீபத்தை ஏற்றுவதில்லை. இந்த விஷயமே தனிப்பட்டதாகும். ஈஸ்வரனின் கதியும் வழியும் தனியானது என பாடுகின்றார்கள். இப்போது தந்தை வந்து சத்கதிக்கான ஞான யோகத்தை கற்பிக்கின்றார் என குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். கற்பிக்க கூடியவர் கண்டிப்பாக தேவையல்லவா? ஷரீரம் கற்பிக்காது. ஆத்மாதான் அனைத்தும் செய்கிறது. ஆத்மாவில்தான் நல்ல கெட்ட சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன. இந்த சமயத்தில் ராவணனின் பிரவேசம் இருப்பதால் மனிதர்களின் சம்ஸ்காரங்களும் கெட்டதாக உள்ளன. அதாவது 5 விகாரங்களின் பிரவேசமாகி இருக்கிறது. தேவதைகளிடம் இந்த 5 விகாரங்கள் இருப்பதில்லை. பாரதத்தில் தெய்வீக ராஜ்யம் இருந்தபோது இந்த கெட்ட சம்ஸ்காரங்கள் இருக்கவில்லை. அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர்களாக இருந்தனர். தேவி தேவதைகளின் சம்ஸ்காரங்கள் எவ்வளவு நன்றாக இருந்தன! அவற்றை நீங்கள் இப்போது தாரணை செய்து கொண்டிருக்கிறீர்கள். தந்தைதான் வந்து ஒரு வினாடியில் அனைவருக்கும் சத்கதியை வழங்குகின்றார். மற்ற குரு, சந்நியாசி முதலானவர்கள் பக்தி மார்க்கத்தில் இருந்து வந்தவர்கள். அவர்களால் ஒருவருக்கு கூட சத்கதி கொடுக்க முடியாது. தந்தையின் வருகையின் மூலம் அனைவருக்கும் சத்கதி ஏற்படுகிறது. பரம்பிதா பரமாத்மாவே வந்து தூய்மையற்ற உலகத்தை விநாசம் செய்து தூய்மையான உலகின் தொடக்க விழாவை நடத்துங்கள், அதாவது கதவை திறந்து வையுங்கள் என இதற்காக தான் அழைக்கின்றார்கள். தந்தை வந்து சிவ சக்தி மாதர்களின் மூலமாக கதவை திறக்க வைக்கின்றார். வந்தே மாதரம் என பாடப்பட்டுள்ளது. இந்த சமயத்தில் எந்த மாதரையும் வந்தனம் செய்வதில்லை, அதாவது வணங்குவதில்லை. ஏனென்றால் உயர்வான மாதர்கள் யாரும் இல்லை. யோக பலத்தின் மூலம் பிறந்தவர்கள் உயர்ந்தவர்கள், அதாவது சிரேஷ்டாச்சாரிகள் எனப்படுகின்றனர்.
லக்ஷ்மி நாராயணன் உயர்ந்தவர்கள் எனப்படுகின்றனர். பாரதத்தில் தேவி தேவதைகள் இருந்தபோது பாரதம் சிரேஷ்டாச்சாரியாக இருந்தது. இந்த விஷயங்கள் மனிதர்களுக்கு தெரியாது. அவர்கள் தங்களுடைய திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். காந்தியும் கூட ராமராஜ்யம் வேண்டும் என்றார். இதிலிருந்து இது ராவண ராஜ்யம் என நிரூபணமாகிறது. பாரதம் தூய்மையற்றதாக உள்ளது. ஆனால் ராம ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்காக எல்லைக்கு அப்பாற்பட்ட பாபுஜி, அதாவது தந்தை தேவைப்படுகின்றார். அவர் ராம ராஜ்யத்தின் ஸ்தாபனையையும் ராவண ராஜ்யத்தின் விநாசத்தையும் செய்வார். ராவண ராஜ்யத்தில் இப்போது தீ பற்றப் போகிறது என்பதை குழந்தைகள் அறிவார்கள். அனைத்து ஆத்மாக்களும் அஞ்ஞானத்தின் காரிருளில் உறக்கத்தில் உள்ளனர். நாமும் உறக்கத்தில் தான் இருந்தோம். தந்தை வந்து விழிப்பூட்டி உள்ளார் என நீங்கள் அறிவீர்கள். பக்தியின் இரவு முடிந்துள்ளது. பகல் தொடங்குகிறது. இரவு முடிந்து பகல் இப்போது வந்து கொண்டிருக்கிறது. தந்தை சங்கமத்தில் வந்துவிட்டார். குழந்தைகளுக்கு தெய்வீக பார்வை மற்றும் ஞானத்தின் மூன்றாவது கண்ணை கொடுக்கின்றார். அதன் மூலம் நீங்கள் முழு உலகையும் தெரிந்து கொண்டு விட்டீர்கள். இது உருவாகி உருவாக்கப்பட்ட அழிவற்ற நாடகம். இது சுற்றியபடியே இருக்கும் என்பது உங்களின் புத்தியில் பதிந்துவிட்டது. இப்போது நீங்கள் எவ்வளவு விழிப்படைந்து விட்டீர்கள். முழு உலகமும் உறங்கிவிட்டது. இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு முழு உலகின் முதல் இடை கடைசி மூலவத்தனம், சூக்ஷ்மவத்தனம், ஸ்தூலவத்தனம் குறித்து தெரியும். மற்றபடி உலகம் முழுவதுமே கும்பகர்ணனின் அஞ்ஞான தூக்கத்தில் உறங்கிவிட்டது. பதீத்த பாவனர் யார் என யாருக்கும் தெரியாது. ஓ பதீத பாவனா, வாருங்கள் என கூக்குரலிடுகின்றனர். வந்து சிருஷ்டியின் முதல் இடை கடையின் ரகசியத்தை புரிய வையுங்கள் என சொல்வதில்லை. நீங்கள் இந்த சிருஷ்டியின் சக்கரத்தை புரிந்து கொள்வதன் மூலமே சக்கரவர்த்தி ராஜா ஆகிறீர்கள். நினைவின் மூலமே தூய்மையடைகிறீர்கள். விநாசம் கண் முன் நின்றுள்ளது. சண்டையும் ஏற்பட உள்ளது என்பதையும் அறிவீர்கள். மற்றபடி கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டை எதுவும் நடக்கவில்லை. பாண்டவர்கள் யார் என்பதும் கூட யாருக்கும் தெரியாது. சேனை முதலானவற்றின் விஷயமே எதுவும் கிடையாது. உங்கள் பக்கம் சாக்ஷாத் பரம்பிதா பரமாத்மா இருக்கின்றார். இப்போது தந்தையிடம் இருந்துதான் ஆஸ்தி கிடைக்கிறது. கிருஷ்ணரின் ஆத்மா 84 பிறவிகள் அனுபவம் செய்துவிட்டு இப்போது மீண்டும் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை எடுத்துக் கொண்டிருக்கிறது என நீங்கள் அறிந்துள்ளீர்கள். உலகின் வரலாறு, புவியியல் மீண்டும் நடக்கிறது. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் விநாசத்திற்கு முன்பாக கண்டிப்பாக சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும். இல்லற விஷயங்களில் இருந்தபடி தாமரை மலர் போல் தூய்மையாய் இருக்க வேண்டும். பகவானுடைய மகா வாக்கியம் இல்லற விஷயங்களில் இருந்தபடி இந்த ஒரு பிறவி தூய்மையடையுங்கள் என பாடவும் பட்டுள்ளது. நடந்தது நடந்துவிட்டது. இது நாடகத்தில் பதிவாகி உள்ளது. புதிய சிருஷ்டி சதோ பிரதானமானதாக ஆகவே வேண்டும். இது நாடகத்தின் விதி, ஈஸ்வரனின் விதி அல்ல. நாடகத்தின் விதி இப்படி உருவாகி உள்ளது. அதனை தந்தை வந்து புரிய வைக்கின்றார். அரை கல்பம் முடியும் போது தந்தை வருகின்றார். இரவு முடிந்து பகல் தொடங்கும் போதுதான் நான் வருகிறேன் என தந்தை கூறுகின்றார். சிவராத்திரி என்றும் சொல்கின்றனர் அல்லவா?
சிவனுடைய பூஜாரிகள் சிவராத்திரியை ஏற்றுக்கொள்கின்றனர். அரசாங்கம் விடுமுறை கொடுப்பதும் நிறுத்திவிட்டது. இல்லாவிட்டால் குறைந்தபட்சம் 1 மாதம் விடுமுறை கொடுக்க வேண்டும். சிவபாபா அனைவருக்கும் சத்கதி வழங்கக்கூடியவர் என யாருக்கும் தெரியாது. அவரே அனைவரின் துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவர். அவரின் ஜெயந்தியை மிகவும் கோலாகலமாக அனைத்து தர்மத்தவர்களும் 1 மாதத்திற்கு கொண்டாட வேண்டும். குறிப்பாக பாரதத்திற்கு தந்தை நேரடியாக வந்து சத்கதி கொடுக்கின்றார். பாரதம் ஸ்வர்க்கமாக இருந்தபோது தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. அந்த சமயத்தில் வேறு எந்த தர்மமும் இருக்கவில்லை. தேவதைகள் உலகின் எஜமானர்களாக இருந்தனர். எந்த பிரிவினையும் இருக்கவில்லை. ஆகையால் நிலையான சதா சுகம், அமைதி, செல்வம் நிறைந்த ராஜ்யம் என சொல்லப்படுகிறது. அதனை மீண்டும் நாம் பலனாக பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி 5000 வருடங்களுக்கு முன்பும் கிடைத்திருந்தது. சூரிய வம்சத்தின், சந்திர வம்சத்தின் ராஜ்யங்களில் எந்த துக்கத்தின் பெயரும் இருக்கவில்லை. ராம் ராஜா, ராம் பிரஜா என பாடவும் படுகிறது. அங்கே அதர்மத்தின் எந்த விஷயமும் கிடையாது. பாபா உங்களுக்கு பிரம்மா மற்றும் விஷ்ணுவை பற்றியும் இவர்களுக்கு இடையில் என்ன சம்பந்தம் என்பது குறித்தும் புரிய வைத்திருக்கின்றார். பிரம்மாவின் நாபியிலிருந்து விஷ்ணு தோன்றினார். எப்படிப்பட்ட அதிசயமான படமாக இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. தந்தை புரிய வைக்கின்றார். இந்த லக்ஷ்மி நாராயணர் தான் இறுதியில் வந்து பிரம்மா, சரஸ்வதி, ஜெகதம்பா, ஜெகத் பிதாவாக ஆகின்றார்கள். அவர்கள் இருவரும் மீண்டும் விஷ்ணு, அதாவது லக்ஷ்மி நாராயணனாக ஆகின்றனர். எந்த படத்தை பார்த்தாலும் அதில் பொருத்தமற்றதாக உள்ளது என தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார். சிவனின் படத்தை பெரியதாக உருவாக்குகின்றனர். அதுவும் சரியானதல்ல. பக்தியின் காரணமாக பெரியதாக உருவாக்கினார்கள். இல்லாவிட்டால் புள்ளிக்கு எப்படி பூஜை செய்ய முடியும்? நல்லது. பிறகு பிரம்மா, விஷ்ணு, சங்கர் குறித்தும் புரிந்து கொள்ள முடியவில்லை. திரிமூர்த்தி பிரம்மா என சொல்லிவிடுகின்றார்கள். பிரம்மா மூலம் ஸ்தாபனை, விஷ்ணுவின் மூலம் பாலனை, சங்கரின் மூலம் விநாசம் இப்படியும் சொல்கின்றனர். ஆனால் பிரம்மா ஸ்தாபனை செய்வதில்லை. ஸ்வர்க்கத்தை பிரம்மா ஸ்தாபனை செய்வாரா? இல்லை. ஸ்வர்க்கத்தின் ஸ்தாபனை பரம்பிதா பரமாத்மா தான் செய்கின்றார். இந்த ஆத்மா, அதாவது பிரம்மாவின் ஆத்மா பதீதமானவர், தூய்மையற்றவர். இவர் ஷரீரமுடைய பிரம்மா எனப்படுகின்றார். இதே ஆத்மா தூய்மையடைந்து விடுவார். பின்னர் சென்று விடுவார். பிறகு சத்யுகத்தில் சென்று நாராயணன் ஆகின்றார். ஆக பிரஜாபிதா பிரம்மா கண்டிப்பாக இங்கே தேவைப்படுவார் அல்லவா? பிறகு படத்தை அங்கே, அதாவது சூக்ஷ்ம வதனத்தில் கொடுத்து விட்டனர். எப்படி இந்த ஞானத்தின் அலங்காரம் உண்மையில் உங்களுடையது, ஆனால் விஷ்ணுவுக்கு கொடுத்து விட்டனர். அதுபோல் தீவிர பக்தியின் போது கூட காட்சிகள் தெரிகிறது. மீராவின் பெயரும் கூட பாடப்பட்டுள்ளது அல்லவா? ஆண்களில் முதல் நம்பர் பக்தர் நாரதர். மாதர்களில் மீரா பாடப்பட்டுள்ளார். நீங்கள் இப்போது நாராயணர் அல்லது லக்ஷ்மியை மனம் முடிப்பதற்காக ஞானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய சுயம்வரம்தான் நடக்கிறது. நாரதரை பற்றி காட்டுகின்றார்கள். சபையில் வந்து நான் லக்ஷ்மியை மனம் முடிக்க இயலுமா என்று கேட்டார்.
இப்போது லக்ஷ்மியை மணம் முடிக்க தகுதி வாய்ந்தவர்களாக நீங்கள் ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். மற்றபடி அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் கதைகள். தந்தை உண்மையான விஷயத்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார். லக்ஷ்மி சத்யுகத்தில், பக்த நாரதர் துவாபர யுகத்தில் இருப்பவர்கள். சத்யுகத்தில் பிறகு நாரதர் எங்கிருந்து வந்தார்? ராதா கிருஷ்ணரின் பெயர்தான் சுயம்பரத்தில் பின் லக்ஷ்மி நாராயணர் என ஆகிறது. இது கூட பாரதவாசிகளுக்கு தெரியாது. எவ்வளவு அஞ்ஞானத்தின் காரிருளில் உள்ளனர். தந்தை நன்மை செய்பவர். உங்களையும் கூட நன்மை செய்பவர்களாக ஆக்குகின்றார். மற்றவர்களுக்கும் எப்படி புரிய வைக்கலாம் என இப்போது மனன சிந்தனை செய்ய வேண்டும். காந்தியின் நாபியிலிருந்து நேரு வெளிப்பட்டார். இப்போது எங்கே அந்த தேவதை விஷ்ணு? எங்கே இந்த மனிதர்கள்? இந்த அனைத்து விஷயங்களும் இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். வரிசை கிரமாணமாக உங்களுக்கு குஷி இருக்கிறது. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை நமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். கீதையில் கிருஷ்ண பகவானுடைய மகா வாக்கியம் என எழுதிவிட்டனர். இது ஒருபோதும் கேள்விப்பட்டதே இல்லை. பகவான் எப்போது வந்தார், எப்போது வந்து கீதையை சொன்னார்? நாள், கிழமை என எதுவும் இல்லை. கல்பத்தின் ஆயுளையும் லட்சக்கணக்கான வருடங்கள் என சொல்லிவிடுகின்றனர். யாருடைய புத்தியிலும் வருவதில்லை. இப்போது தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். பிராமணர்களின் மரம் வளர்ச்சி அடைந்தபடி இருக்கிறது. வளர்ந்து வளர்ந்து எண்ணற்றவர்களாக ஆகிவிடுவார்கள். வர்ணங்கள் எப்படி சக்கரத்தின் சுழற்சியில் வருகின்றன என குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். பிராமணர்களாகிய நம்முடைய வர்ணம், அதாவது குலம், அனைத்திலும் உயர்ந்தது. நாம் பாரதத்தின் குப்தமான உண்மையான ஆன்மீக சமூக சேவகர்கள் ஆவோம். பரம்பிதா பரமாத்மா நம் மூலம் சேவை செய்வித்துக் கொண்டிருக்கின்றார். நாம் ஆன்மீக சேவை செய்கின்றோம். அவர்கள் ஸ்தூல சேவை செய்கின்றனர். நீங்கள் பாரதத்திற்கு என்ன சேவை செய்கின்றீர்கள் என கேட்கின்றனர். நாங்கள் ஆன்மீக சேவாதாரிகள் என்று சொல்லுங்கள். ஸ்வர்க்கத்தின் தொடக்க விழா செய்வித்துக் கொண்டிருக்கின்றார். ஸ்தாபனை செய்வித்துக் கொண்டிருக்கின்றார். ஷிவபாபா செய்விப்பவர். அவர் செய்வித்தும் கொண்டிருக்கின்றார். அவர் செய்யவும் செய்கின்றார். முரளி யார் நடத்துவது? எனவே கர்மம் செய்கின்றார். இப்படி நடத்துங்கள் என உங்களுக்கு கற்பிக்கின்றார். மன்மனாபவ எனும் மகா மந்திரம் கொடுக்கின்றார். கர்மம் செய்ய கற்பித்திருக்கிறார் அல்லவா? பிறகு மற்றவர்களுக்கு கற்பியுங்கள் என உங்களுக்கு சொல்கின்றார். ஆகையால் அவர் செய்பவரும் செய்விப்பவரும் என சொல்லப்படுகிறார். குழந்தைகளாகிய நீங்களும் கூட இதே அறிவுரையை கொடுக்கிறீர்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள் மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள். இதே செய்தியை குழந்தைகளாகிய நீங்கள் சேர்ப்பிக்க வேண்டும். பிறருக்கு செய்தி கொடுத்து பிறகு தான் நினைவில் இல்லாவிட்டால் பிறகு என்ன ஆகும்? அடுத்தவர்கள் நினைவின் யாத்திரையால் உயரத்தில் ஏறிவிடுவார்கள். செய்தி கொடுப்பவர் நின்று போய்விடுவார். நினைவின் முயற்சி செய்யாவிட்டால் அந்த அளவு உயர்ந்த பதவி அடைய மாட்டார்கள். பிறர் அனைவரும் நினைவின் யாத்திரையின் மூலம் தூய்மையடைந்து விடுவார்கள். பந்தனத்தில் இருப்பவர்களின் உதாரணத்தை பாபா சொன்னது போல அவர்கள் நினைவில் அதிகம் இருப்பார்கள். பார்க்காமல் இருந்தாலும் கடிதம் எழுதுவார்கள். பாபா, நாங்கள் உங்களுடையவர்களாக ஆகிவிட்டோம்.
நாங்கள் கண்டிப்பாக தூய்மையாயிருப்போம். குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தையின் மீது அன்பான புத்தி உள்ளது. உங்களுடைய மாலைதான் உருவாகி உள்ளது. விஷ்ணுவின் மாலையிலும் ருத்ராட்ச மாலையிலும் மேலே இருப்பது நேரு. மாலையை எடுக்கும் போதே முதலில் மலர் மற்றும் 2 மணிகள் கையில் வருகின்றன. அதனை நமஸ்காரம் செய்வார்கள். பிறகு இருப்பது மாலை. நீங்கள் பாரதத்தை ஸ்வர்க்கமாக ஆக்குகின்றீர்கள். ஆகையால் இந்த மாலை உங்களுடைய நினைவு சின்னமாகும். தந்தை இந்த கீதா யக்கியத்தை படைத்தார். இதில் முழு பழைய உலகமும் ஸ்வாகா ஆக போகிறது. தந்தை மிகவும் அன்பானவர். உங்களுக்கு எதிர்காலத்திற்காக 21 பிறவிக்கு சுகத்தின் ஆஸ்தியை கொடுக்கின்றார். யார் கல்பத்திற்கு முன்பு ஆஸ்தியை எடுத்தனரோ அவர்கள் நாடகத்தின் திட்டப்படி கண்டிப்பாக வருவார்கள். குழந்தைகளே, சுகதாமத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் தூய்மை அடைய வேண்டும் என தந்தை சொல்கின்றார். என்னை நினைவு செய்யுங்கள், இரக்கம் காட்டுங்கள், உதவி செய்யுங்கள் என எதையும் வேண்டக்கூடிய அவசியமில்லை. நான் அனைவருக்குமே உதவி செய்கிறேன். முயற்சி நீங்கள் செய்ய வேண்டும். ஆசிர்வாதத்தின் விஷயம் இல்லை. என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என தந்தை சொல்கின்றார். நினைவு செய்வது உங்கள் வேலையாகும். வழி கொடுப்பதே இரக்கம் காட்டுவதாகும். மற்றபடி உண்ணுங்கள், குடியுங்கள், சுற்றுங்கள், திரியுங்கள். நீங்கள் தூய்மையான உணவைதான் உண்ண வேண்டும். நாம் தேவி தேவதை ஆகின்றோம். அங்கே பூண்டு முதலானவை இருக்காது. இவை அனைத்தையும் இங்கே விட வேண்டும். இந்த பொருட்கள் அங்கே இருப்பதில்லை. விதையே இருக்காது. சத்யுகத்தில் நோய் முதலானவை ஏற்படுவதில்லை என்பது போல இப்போது பாருங்கள், எவ்வளவு நோய்கள் வெளிப்பட்டுள்ளன. அங்கே தமோகுணம் நிறைந்த எந்த பொருளும் இருக்காது. அனைத்து பொருட்களுமே சதோ பிரதானமாக இருக்கும். இங்கே பாருங்கள், மனிதர்கள் என்னென்ன பொருட்களை உண்ணுகின்றனர். என்னை நினைவு செய்யுங்கள். மற்ற தொடர்புகளை விடுத்து என்னுடைய தொடர்பை இணைத்துக் கொண்டீர்கள் என்றால் நீங்கள் தூய்மையடைந்து விடுவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, நடந்தது நடந்துவிட்டது. நடந்ததை மறந்துவிட்டு இல்லற விஷயங்களில் இருந்தபடியே சதோ பிரதானம் அடைவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். விநாசத்திற்கு முன்பாக கண்டிப்பாக தூய்மை அடைய வேண்டும். இரண்டாவது, பாரதத்தை ஸ்வர்க்கமாக்குவதற்காக உண்மையிலும் உண்மையான சேவையில் மும்முரமாக ஈடுபட வேண்டும். உண்பதும் குடிப்பதும் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். தூய்மையான உணவுதான் உண்ண வேண்டும். ஸ்தூல காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் மனதின் மூலம் உலக மாற்றத்திற்கான சேவையை செய்யக்கூடிய பொறுப்புள்ள ஆத்மா ஆகுக. ஸ்தூல காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் மனதின் மூலம் உலக மாற்றத்திற்கான சேவையை செய்யக்கூடிய பொறுப்புள்ள ஆத்மா ஆகுக. விளக்கம்: எந்த ஒரு ஸ்தூல காரியத்தை செய்யும் பொழுதும் நான் உலக மேடையில் உலக நன்மைக்கான சேவைக்காக பொறுப்பாக இருக்கிறேன் என்ற நினைவு சதா இருக்க வேண்டும். எனக்கு சிரேஷ்டமான, அதாவது உயர்ந்த மனதின் மூலம்
உலகை மாற்றும் பணியின் மிகப்பெரிய பொறுப்பு கிடைத்துள்ளது. இந்த நினைவினால் அலட்சியம் முடிவுக்கு வந்துவிடும் மற்றும் நேரமும் வீணாகாது. ஒவ்வொரு நொடியும் விலை மதிப்பற்றது என்று உணர்ந்து உலக கல்யாணம் அல்லது ஜட சைத்தன்யத்தை மாற்றும் காரியத்தில் வெற்றி பெற செய்து கொண்டே இருங்கள். ஸ்லோகன்: இப்போது போர் வீரர்களாக ஆவதற்கு பதிலாக நிரந்தர யோகியாக மாறுங்கள். இப்போது போர் வீரர்களாக ஆகுவதற்கு பதிலாக நிரந்தர யோகியாக மாறுங்கள். அவ்யக்த இஷாரா: ஜுவாலா சொரூப ஸ்திதியில் இருந்து கொண்டு சக்திசாலி நினைவின் அனுபவம் செய்யுங்கள். துக்கமான ஆத்மாக்களின் மனதில் இப்போது விநாசம், அதாவது அழிவு வரட்டும் என்ற சத்தம் எப்படி தொடங்கியுள்ளதோ அதே போல் உலக கல்யாணக்காரி ஆத்மாக்களாகிய உங்கள் மனதில் இப்போது விரைவில் அனைவருக்கும் நன்மை பயக்கட்டும் என்ற எண்ணம் எப்போது எழுமோ அப்போதுதான் முடிவு ஏற்படும். விநாசம் செய்பவர்களுக்கு கல்யாணக்காரி ஆத்மாக்களின் சங்கல்பத்தின் தூண்டுதல் தேவைப்படுகிறது. எனவே உங்களுடைய எவர் ரெடி ஆகும் பவர்ஃபுல் சங்கல்பத்தின் மூலம் ஜுவாலா வடிவ யோகத்தினால் விநாச ஜுவாலையை தீவிரப்படுத்துங்கள். ஓம் சாந்தி.